அப்போ அவர் நியாயப்படுத்தினார் எடப்பாடி. நான் சொன்னேன் இல்லையா, அவர் ஏற்கனவே உடல் இந்த உபாதைகள் எல்லாம் இருந்தது, எவன் உடம்புல என்ன இல்லை. அந்த அறிக்கையை விட்ட எடப்பாடி உடம்புலயும் அன்னைக்கு சுகரோ பிரஷரோ இருந்திருக்கும். உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒன்று இருந்துகிட்டு தான் இருக்கும். யார் உடம்புல இந்த கோமாபிடிட்டி அப்படிங்கிற வார்த்தை இல்லாம இருக்கு? ஒருத்தர் சுகர்ல இருக்கான், அதனால அவனை அடிச்சு கொண்டுருவீங்களா? எப்ப அவனுக்கு ஏற்கனவே சுகர்ப்பா அப்படி சொல்லுவீங்களா? என்ன சார் அக்கிரமம்? இந்த வேலையை எடப்பாடி பண்ணார். சுய விருப்பத்தின் பேர்ல பண்ணல. அப்படிலாம் நான் குற்றச்சாட்டு பண்ண விரும்பல. அதிகாரிகள் சொல்லி கொடுத்தது அவர் அப்படியே கேட்டுக்கிட்டு வாசிச்சார். இப்ப என்னப்பா இப்படி எழுதி கொடுத்துருக்கீங்க? அவன் உயிர் போயிருக்கு, அப்பனும் பிள்ளையும் செத்துருக்கானுங்க, எத்தனை அடிபட்டிருக்கான்னு கேட்கும் போது எனக்கே வலிக்குது அப்படிலாம் சொல்லி சில வாசகங்களை தவிர்த்திருக்க வேண்டிய எடப்பாடி அதை தவிர்க்காமல் வாசிச்சதுனால திமுக அரசியல் பண்ணாங்க. சரி, அப்படியெல்லாம் அரசியல் பண்ணி நம்ம ஆட்சிக்கு வந்தோமே, நம்ம ஆட்சியில் அதை நடக்காம பார்த்துக்கணும். இவர் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கணும். நான் வக்காலத்து வாங்கல, இவரையும் சேர்த்துதான் விமர்சிக்கிறேன். 24 மரணங்கள் தான் நடந்திருக்கு. எடப்பாடி ஆட்சியில் 40+. இது ஒரு சாதனையா சார்? ஏன்னா எடுத்து ஒரு மணிமகுடம் செஞ்சு மாட்டிக்குங்களேன் தலையில, திராவிட மாடலுக்கு. ஒருத்தன் செத்தாலும் அது அவமானப்பட வேண்டிய சாவு சார், லாக்அப் டெத்து.